குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். நாங்க இங்க எல்லாருமே சூப்பராவே இருக்கோம். வெட்னஸ்டே ஒரு ரேண்டம் விளாக் ரொம்ப ஒர்க் இல்லாம கேஷுவலா இருக்க டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப ஸ்டஃப் இருக்காது அதனால இந்த வீடியோல. ஸோ பெருசா எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோல ஒண்ணும் இருக்காது. மன்னிச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிருங்க. நைட்டே வந்து நான் எல்லாமே பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுருவேன். அப்பதான் மார்னிங் வந்து அத எடுத்து யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். கிச்சனும் வந்து கிளீனா இருக்கும். ஸோ கழுவி வச்சுட்டதுனால, இப்ப காலையில வந்து ரைஸும் முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தம்பிக்கும் சைட்ல வந்து பால் காய்ச்சிர்றேன். பாலாடை வந்து இப்ப சேர்த்துட்டுருக்கேன். தம்பிக்கு வந்து நெய் அதில காய்ச்சலான்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் நான் அதில செய்வேன். இப்போ வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இத விட்டுட்டேன். ஸோ அகைன் வந்து ட்ரை பண்ணலாம் தம்பிக்கு குடுக்கலான்னு சொல்லிட்டு தான் சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 4, 5 டேஸா சேர்த்துட்டுருக்கேன். நல்லாவே வந்து ஆடை சேரும். நாங்க பசும்பால் வாங்குறதுனால. பாக்கெட் பால் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பாக்கெட் பால்ல வந்து நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல நெய் செஞ்சு. அப்புறம் வந்து 12த் ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எல்லாரும் எப்படி மார்க் வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர்ல நெனச்சு பார்க்குறப்போ வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காலேஜ் சேர்ற வரைக்கும் மட்டும் தான். ஸோ அத நெனச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. கேஷுவலா விடுங்க. எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி, எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா? இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ காலேஜ்ல எப்படி நமக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து நல்லா வரலான்னு சொல்லிட்டு மட்டும் யோசிங்க. உங்க பிடிச்ச கோர்ஸ் எடுத்து நல்லாவே படிங்க. உங்களால முடியும். பெரிய ஆளா கண்டிப்பா ஆவீங்க. ஸோ மார்க் வந்து ஜஸ்ட் நம்பர் அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அத நெனச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவுக்கு அதில ஒண்ணுமே இல்ல. கேஷுவலா விடுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. அதான் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். கீழ பால் சிந்தியிருந்ததெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, இந்த கொண்டைய கட்னா தாங்க செம்ம இருக்கு. உயிரே வருது. ஸோ காலைல எந்திரிச்ச உடனே ஒரு வேலைன்னா, அது கொண்ட கட்டுறது தான். கொண்ட கட்டி முடிச்சுட்டு, குழம்பெல்லாம் வந்து கீழ இறக்கி வச்சுட்டு, மூடி வச்சுட்டு, எனக்கும் தம்பிக்கு பால் காய்ச்சினேன் இல்லையா, அதே பாத்திரத்திலயே வந்து டீ போட்டுக்கிறேன். எதுக்கு 2 பாத்திரத்த நம்ம கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே பாத்திரத்தில டீ போட்டுட்டு, குடிக்க கிளம்பியாச்சு. ஏன்னா பாத்திரம் கழுவுறது நம்ம தானே. எப்பயாவது தான் ஹஸ்பண்ட் கழுவி குடுக்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம தான் கழுவ வேண்டியதா இருக்கு. ஸோ எவ்வளோ பாத்திரத்த சிக்கனப்படுத்த முடியுமோ, அவ்வளோ சிக்கனப்படுத்திக்கலாம். டீய வந்து வடிகட்டிட்டேன். லைட்டா ஆறட்டும். அதுக்குள்ள தம்பிக்கு வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு பூரி தான் குடுத்து விட போறேன். ஸோ பூரி மாவு பெனஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா, நம்ம காஃபி குடிச்சிட்டு வரதுக்குள்ள அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள கொஞ்சம் நல்லாயிரும். அப்புறம் நம்ம பூரி போட்டு எடுத்துரலாம். பூரிக்கு எப்பவுமே வந்து மாவு டைட்டா பெனையணும். சப்பாத்திங்கன்னா சாஃப்ட்டா பெனையணும்னு சொல்லுவாங்க இல்லையா? பூரிக்கு வந்து நல்லா டைட்டா பெனையணும். அப்பதான் வந்து பூரி நல்லா உப்பி வரும். நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பெனஞ்சுக்கிறேன். அவனுக்கு மட்டும் தாங்கிறதுனால ஒரு 2, 3 பூரி எக்ஸ்ட்ராவே ஒரு பூரி வரும். அது எங்களுக்காக வச்சிருக்கேன். அதில சீனி தடவி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக எக்ஸ்ட்ராவே எப்பயுமே ஒரு பூரி போட்டுறது. நான் எப்பவுமே குக் பண்ணிட்டு இருந்தேன்னா, தம்பி வந்து நின்னு ஏதாவது கேட்டுட்டு இருப்பான். தூக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அந்த நேரத்துல அவன் கூட ஏதாவது பேசிக்கிட்டே வந்து சமையல் பண்ணுவேன். அப்ப அவனுக்கும் வந்து அம்மா நம்மள்ட்ட பேச மாட்றா, அம்மா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணாது. ஸோ உங்க குழந்தைங்களையும் கொஞ்சம் என்கேஜிங் பண்ணிக்கிட்டே வந்து சமையல் வேலையும் பாருங்க. இப்ப டீ எடுத்துட்டு டீ குடிக்க போயிட்டேன். டீ குடிச்சிட்டு வந்து இட்லி ஊத்தி வச்சுட்டேன். எங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இட்லி தான். மீன் குழம்புக்கு இட்லி இல்லாம எப்படி? ஸோ இட்லி தான் ஊத்தி வச்சுட்டு, துணி கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன் காலையிலேயே. அத துவைக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்டையும் வந்து மாத்தி விட்டுறலாம். 1 வீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் நீங்களும் சேஞ்ச் பண்ணிருங்க. அது உங்களுக்குமே ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸுமே. குழந்தைங்க இருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். தலாணி உரை எல்லாமே. தம்பி அதெல்லாம் படுத்து உருள்றாங்க, பெரள்றாங்க, ஏறி மிதிக்கிறாங்க. ஸோ கால்ல இருக்க அழுக்கு எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ வீக்லி ஒன்ஸ் மாத்துறது பெஸ்ட்டு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தம்பி வந்தான். தம்பி வந்து என் கூட வந்து பேசிட்டே இருந்தான். "அம்மா என்ன பண்ற? பட்டுக்கு தா, அத தா, இத தா" அப்படின்னு சொல்லிட்டு. வாயில பிரஷ்ஷ பாருங்க பல்லு விளக்கிட்டே வந்து என்ட்ட பேசிட்டு இருக்காரு. என்னைய தூக்கு தூக்கு அப்படின்னே சொல்லிட்டே இருந்தான் ரொம்ப நேரமா. ஸோ இப்ப தூக்கலாமேன்னு சொல்லிட்டு தூக்குனா, நீங்க பாருங்களேன் பெட்ல இப்படி ஆடி ஆடி நம்மள தள்ளி விடுவான். அவங்க அப்பாட்ட கத்துக்கிட்டான் இது. இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பான். ஆடிட்டு டபக்குன்னு நம்மள தள்ளி விட்டுருவான். பார்த்தீங்களா? செம்ம கியூட்டா பண்ணிட்டே இருப்பான் ஏதாவது. கொஞ்ச நேரம் அவன் கூட கொஞ்சி விளையாண்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சாச்சு. துணிய துவைச்சு போட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடியும். அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா மேல போய் காய போட்டு வந்துரலாம் இல்லையா? பாருங்க கொண்டே அவுத்து விட்டாங்க. கிளிப்பு உடைஞ்சு போச்சு. அதுக்கு தான் அவன மிரட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பாட்ட சொல்லவா? அப்படின்னு கேட்டா, அப்பாட்ட சொல்ல வேணாம் அப்படின்பான். ஏதோ பயப்படுற மாரி. இருந்த கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அப்புறம் சப்பாத்தி திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த கேப்ல வந்து துணியும் துவைச்சுட்டு வந்துட்டேன். அத வந்து நான் வீடியோல கேப்சர் பண்ணல. சப்பாத்தி சாரி பூரி திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூரிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தம்பிக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்லாம் ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு நான் என்ன ஷேப்லாம் ட்ரை பண்ணேன்னா, அம் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்டாரு, ஹார்ட்டு, 1 அப்புறம் வி. ஏ தான் ட்ரை பண்ணேன். அது வி ஆயிருச்சு. அதெல்லாம் நான் வீடியோல காட்டல. காமெடியா இருக்கும். ஸோ, அதெல்லாம் நான் வீடியோல காட்டல. தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. கிளம்பி சமத்தா இப்பலாம் நல்லா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. சிரிச்சுட்டே போறான். போய் கூப்பிட்ட உடனே வந்துடுறான் ஸ்கூல்ல இருந்து.
கொஞ்சம் பழகிட்டான்னு நெனைக்கிறேன். பெரிய பையனாயிட்டான்னு நெனைக்கிறேன். பாய் சொல்லிட்டு அம்மாக்கே கிஸி குடுத்துட்டு கிளம்பி ஓடிட்டாரு. அவரு போனதுக்கப்புறம் வீட மட்டும் பாருங்களேன், எல்லாத்தையும் கலைச்சு வச்சுட்டு தாங்க போவாரு. அப்பதான் அவருக்கு மனசு நிம்மதியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அம்மாக்கு நம்ம வேல வச்சுட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்குள்ள அந்த டேபிள்ல டஸ்ட் இருக்கும்ல, அதுல தட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு, நான் எல்லாத்தையும் வந்து தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே கீழ தான் விழுந்து கிடக்கு. அதனால தட்டி விட்டுட்டே அடுக்கிடலான்னு சொல்லிட்டு, தட்டிட்டு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. டாய்ஸ வந்து குழந்தைக்கு கலைச்சு போடுறாங்க அப்புட்ன்னா, திட்டாதீங்க ஏன் கலைச்சு போடுறேன்னு. அதுதான் அவங்களோட விளையாட்டே. அப்பதான் அவங்க ஜாலியா இருப்பாங்க. ஸோ கலைச்சு போடுறப்ப நீங்க திரும்ப அகைன் எடுத்து வைங்க. அப்பதான் அவங்க கலைப்பாங்க. திரும்ப எடுத்து விளையாடுவாங்க. கீழ இருந்தா அத கண்டுக்கவே மாட்டாய்ங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க எடுத்து வச்சா தான் அத எடுத்து விளையாடுவாங்க. ஸோ நீங்க அலுப்பு பார்க்காம எடுத்து எடுத்து வைங்க. அவங்க அப்பதான் எடுத்து எடுத்து விளையாடுவாங்க. அவங்க டைமும் ஸ்பெண்ட் ஆகும். நல்லா எப்படி விளையாடுறது, என்ன பண்றது, எப்படி அவங்க எங்கேஜிங்கா இருக்காங்க, எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் வந்து கஷ்டப்படவே படாதீங்க. டெய்லி எப்பவுமே வீடு தொடைப்பேன். பட் இன்னைக்கு தொடைக்கல. அந்த அளவு அழுக்கா இல்லாத மாரி இருந்தது. ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை எப்படியும் தொடைப்போம் இல்லையா? நாளைக்கு தொடைச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நம்ம துவைச்ச துணியெல்லாம் போயிட்டு மேல போய் காய போட்டு வந்துற போறேன். காய போட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 11:30, 12 ஆச்சு. அப்போ வந்து காலையில அவிச்ச இட்லி இருந்ததா, அதில இந்த மாரி சக்கர தொட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதிரன கூப்பிட போறதுக்குள்ள இந்த மாரி சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அத சாப்பிட்டுட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதிரன கூப்பிட்டு வந்துட்டு நம்ம ஷார்ட் வீடியோல பார்த்துருப்போம். இந்த மாரி நொங்கு அதிரனுக்கு தேய்ச்சு விட்டேன்னு சொல்லிட்டு வேர்க்கூருக்கு. தேய்ச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவால்ல. ரொம்ப க்யூர் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. அந்த நொங்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஈவினிங்கா மாடிக்கு போனோம். செம்மையான வியூங்க. இந்த சன்னுக்கும் மேல இந்த கிளவுட்ஸுக்கும் வந்து செம்மையா இருந்தது. ஸோ அத நல்லா கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? செம்ம க்யூட்டா இருக்கு. அப்புறமா அதிரன கீழ கூட்டு வந்து அந்த சைக்கிள வேற தூக்கிட்டு கீழ வந்து அவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நல்லா ஓட்டுறான். அரப்புரல் தான் அடிக்கிறான். ஆனா பரவால்ல. வாங்குன ஃபர்ஸ்ட் நாளுக்கு ஓட்டுறதுக்கு அரைப்படலே ஓகே தான். நல்லா ஓட்டிட்டு இருந்தான். இப்படி தான் எங்க டைம் போச்சு. இப்போ நான் நைட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு, அவன் அதிரனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு, நாங்களும் டின்னர் முடிச்சுட்டு, நல்லா பேசி விளையாண்டு முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து தூங்கிருவோம். அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு ரேண்டம் டே போகும். ஹெக்டிக்கா இல்லாத டே. அது வந்து இப்படி தான் போகும். கேஷுவலா இருக்க டே. ஹெக்டிக்கா இருந்தா இன்னும் நெறைய வேலை இருக்கும். நானே டயர்ட் ஆயிருவேன். அது நாளைக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அ நல்லா ஓட்டுறான். அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அதில ஏத்த மாட்டாம இருந்தான். கடைசி வரைக்கும் அதில ஏத்த முடியல. அப்படியே விட்டுட்டான். அதிரன் வந்து வேகமா வளர்ந்துர்றான். என்ன சொன்னாலும் டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சுக்கிறான், செய்றான். ஸோ கைக்குள்ள இருந்த குழந்தை நம்ம கைய விட்டு வெளிய போய் வளர்ற மாரி ஒரு ஃபீலா இருக்கு. அது ஹேப்பியா தான் இருக்கு. கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. என்னடா டக்குன்னு வளர்ந்துட்டான் அப்படின்னு கொஞ்சம்